வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 2 வகையான கேட்டகரியில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வகையில் சூப்பர்வைசருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/9/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. சேலரி 19,900 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். டிப்ளமோ அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த சூப்பர்வைசருக்கான கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். தென் அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய டேட் 16/9 அனுப்பணும். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதேமாதிரி உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஃபாதர் நேம் கேபிட்டல் லெட்டர், என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதேமாதிரி நேஷனாலிட்டி என்னது, டேட்டு, மந்த்து, இயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதேமாதிரி வேர்ட்ஸ் எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதில் என்ன கேட்டகரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுங்க, இல்லைனா டேஷ் போடுங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு எழுதலாம், இல்லைனா டேஷ் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கீழே இந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு இங்கே டேட்டு பிளேஸ்லாம் போட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குங்கன்னு டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா மெயில் மோட்டார் சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசருக்கான கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16/9/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன் 22 வயதுலேருந்து அதிகபட்சம் வந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் 35 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது டிகிரி முடித்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அல்லது பாஸ்டு மெட்ரிகுலேஷன் ஆர் பாசிங் அண்ட் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அல்லது நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் இன் ஃபேக்ட்ரி அல்லது சம் ஃபேக்ட்ரி அல்லது ஒர்க் ஷாப் மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து என்னென்ன வந்து வச்சு அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம், ஃபாதர் நேம்ஸ் அதெல்லாமே பிளாக்காக வந்து அதாவது கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதிக்கணும். என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இயரும் பார்த்தீங்கன்னா இயர், மந்த்து, டேட், ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன இருக்குது, ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கான செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் காம்படிட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன அளவில் எக்ஸாமினேஷன், சின்ன டெஸ்ட்டுக்கு இது வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பக்கூடிய அட்ரஸ் இந்த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் C121 நாராயண இண்டஸ்ட்ரியல் ஏரியா பேஸ் 1 நாராயணா நியூ டெல்லி 110028. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் சைன் பண்ணி இதற்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதில் வந்து உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்கானது, அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் காப்பி, ஸோ அதெல்லாமே நீங்கள் கம்பல்சரி வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. தேங்க்யூ.